தென்னாடுடைய சிவனே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று 22வது பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது. அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள், அழகாக பறந்து விரிந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் எத்தனையோ அரசர்களும் மன்னர்களும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதில் சில மன்னர்கள் இல்லை அரசர்கள் தனக்கு மேல் யாரும் இல்லை அப்படின்னு இருந்தவர்களெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த அரசர்களும் மன்னர்களும் அவருடைய அகந்தையை விட்டொழிந்து உனது அரியணை பக்கத்தில் கீழே உட்கார்ந்துண்டு உன்னை ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களைப் போல நாங்களும் பணிவோடு வந்திருக்கிறோம், வந்து உன்னை சரணடைந்திருக்கின்றோம் அப்படின்னு ஆண்டாளும் அவர்களுடைய தோழிகளும் சொல்கிறாங்க. அடுத்ததாக, கிங்கணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. அதாவது இப்போ இந்த சலங்கையிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த சலங்கையில் இருக்கக்கூடிய மணிகள் எப்படி இருக்கும், திறந்தும் திறக்காமலும் மூடியும் மூடாமலும் போல ஒரு மணி, அதில் நிறைய மணிகள் அதில் கோர்க்கப்பட்டிருக்கும். அதுபோல தாமரைப்பூ மலர்ந்தும் மலராமல் இப்படி முட்டு விரிந்தார் போல இருக்கும் இல்லையா, அது போல கண்களை உடைய நாராயண பெருமானே அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த கண்களிலிருந்து எங்கள் மீது ஒரு பார்வை விழாதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிறார்களாம் ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும். அப்படிப்பட்ட அந்த பார்வை அவர்கள் மீது பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையின் பயனையே அடைந்து விட்டதாக கருதுவார்களாம். அடுத்ததாக, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் நோக்குதியேல். முதல் பாட்டில் பார்த்தோம் இல்லையா, கதிர்மதியம் போல் முகத்தான், அதாவது சூரியனைப் போல பிரகாசமாகவும் நிலவைப் போல குளிர்ச்சியை தரவல்லது நாராயணனின் திருமுகம். அப்படி அதே போல இதில் சொல்கிறாங்க, அந்த நிலவும் சூரியனும் உதித்தார் போல அவனுடைய 2 கண்களும் இருக்கின்றதா. அதாவது அந்த சூரியனுடைய வெப்பம் தீயவைகளை அழித்து இந்த நிலவை போல இருக்கக்கூடிய கண்களிலிருந்து இந்த அடியவர்களுக்கு கடைக்கண் பார்வையை அருளி கொண்டிருக்குமா. அப்படிப்பட்ட கண்களை கொண்டு எங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மேல் இருக்கக்கூடிய சாபம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறான் ஆண்டாளும் அவர்களுடைய தோழிகளும். அப்படிப்பட்ட மன்னர்களும் அரசர்களும் உன்னை சரணடைந்திருக்கின்றார்களே, அதுபோல நாங்களும் உன்னை சரணடைந்திருக்கின்றோம். எங்களுடைய சாபங்களை நீக்கி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டாளும் அவர்களுடைய தோழிகளும் கண்ணபிரானிடம் இதையெல்லாம் கூறி அவரை எழுப்புகின்றனர். அடுத்ததாக, திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் அருளியது. திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயனக் கடிமலர் மலர மற்ற அண்ணல் அம்கண் ஆம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானி அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள் அருணன் அப்படின்றவர் யாருன்னா சூரிய பகவானுடைய தேரோட்டியாக விளங்கக்கூடியவன். அவர் என்ன செய்கிறானா, கிழக்கு திசையை நோக்கி தனது தேரை செலுத்துகின்றானாம். கிழக்கு திசை தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்திரனுக்குரிய திசை. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ அப்படின்னு சொல்கிறார். அதாவது கிழக்கு திசையில் சூரியன் உதிக்கின்றத சொல்லுகின்றார் மாணிக்கவாசகர். அப்படி அது எப்படி இருக்கின்றதா அப்படின்னா, விடியற் காலையில் அந்த சூரியன் எழும்பொழுது என்ன ஆகுமா, அந்த தாமரை மலர்கள்லாம்
அந்த முட்டாக இருக்கின்றது வந்து மலரத் தொடங்கும் இல்லையா? அதுபோல சிவபெருமானுடைய கருணை பார்வை நம் மீது விழ விழ அவருடைய நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இப்போ அந்த ஜீவாத்மா வந்து சிவபெருமானை உணரும் அப்படின்னு சொல்கிறார். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய தாமரை வந்து மலருமா. அப்படி மலர்ந்து அந்த மலரில் இருக்கக்கூடிய தேனை நாங்கள் பருக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தாமரை பூ மலரும் பொழுது என்ன ஆகும்? இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றதா அப்படின்னா, சூரியன் வந்து சூரிய கதிர்கள் உதயமாகும் பொழுது அந்த தாமரை மலர்கள் வந்து என்னாகும்? முட்டாக இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர்கள் மலரத் தொடங்கும் இல்லையா? அதுபோல சிவபெருமானுடைய அந்த கருணை மிகு பார்வை நம் மீது விழ விழ நம்மளுடைய உள்ள தாமரையும் அப்படியே மலர்ந்து வருமா. அப்படி மலர்ந்து வரும் பொழுது அதிலிருந்து ஒரு தேன் வரும் பாருங்க. அதான் பேரின்பம், பேரானந்த நிலை. அந்த தேனை தான் அந்த பேரானந்த நிலைக்கு ஒப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். அதை நாங்கள் பருக வேண்டும் அப்படின்னு இதில் மாணிக்கவாசகர் குறிப்பிடுறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் எங்கு உறைந்திருக்கின்றானாம்? திருப்பெருந்துறையில் உறைந்திருக்கின்றானாம். அவன் எப்படிப்பட்ட கருணை மிகு ஆண்டவன்? அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே. அடுத்த வரியில் என்ன சொல்றார் பாருங்க. அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அப்படின்னு சொல்றார். நிதி அப்படின்னா என்ன? பணம். இந்த பணம் வந்து ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது, அது நிலையற்றது. ஆனால் இந்த அருள்நிதியானது, சிவபெருமான் தரக்கூடிய இந்த அருளானது என்றுமே குறையாதான். அப்படிப்பட்ட அந்த ஆனந்த மலையாக விளங்கக்கூடிய சிவபெருமானி, அலைக்கடலே. இந்த கடலானது பல பொக்கிஷங்களை தன்னுள் வைத்திருக்கும். அப்படி அந்த பொக்கிஷங்களை வழங்குவதற்காக சிவபெருமானி எங்களுக்காக எழுந்து நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுறார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.